ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம். தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியனின் மகளிர் பிரிவு சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது மேலாளர் RN சிங், ஸ்ரீமதி சோனியா சிங் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஏர்ஃபை அண்ட் GSSRMU தலைவர் டாக்டர் N கண்ணையா, SRMU மற்றும் தேசிய தலைவர் CA ராஜஸ்ரீதர், AGM S ஆர்லி விபின்குமார், TRM சென்னை ஷாலேந்திர சிங் மற்றும் தெற்கு ரயில்வேயின் அனைத்து உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தில் பெண்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பெண் ஊழியர்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளுக்கான பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற்றது. சென்னை கோட்டம் முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைய ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, ஒன்றும் புரியல என்ன ஆங்கிலமே. அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அது பேசும்போது மறந்து விட்டார்கள். CNWயில் இருக்கவங்க ரொம்ப முக்கியமானவர்கள், எலக்ட்ரிக்கல் இருக்கிற முக்கியமானவர்கள், ஏசி இருக்கிற முக்கியமானவர்கள், அதை விட ட்ராக்ல பார்க்குறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் என்பதை கொஞ்சம் மறந்து விட்டார். இல்லைன்னா அவங்க யாரையும் பல சொல்வதை தெரியுது நான் மறக்க மாட்டேன். ஆனால் இப்போது இருக்கின்ற நான் இப்போ எப்பவுமே இந்த உலகத்தை பற்றி பேசுவாங்க, ஏன் இது வந்தது, எப்படி வந்ததுலாம், அதெல்லாம் இருந்தாலும் இப்போது நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஃப்ளெக்ஸி டைம் என்று கேட்குறோம், அதை பல வருடங்களாக கேட்குறோம். ஆனால் இப்போது 8 பே கமிஷனில் என்ன வந்திருக்கிறது என்றால் லேட்டரல் என்ட்ரி, அதாவது ஒரு 3 நிமிடம் தான் பேசுவேன், அது முக்கியமான நீங்கள் தெரிந்து கொள்வது. நம்ம இப்போ ரயில்வேல படித்து வந்திருக்கோம், கம்பேஷனில் வந்திருக்கோம், பல வருஷம் நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புதிதாக இந்த அரசாங்கம் லேட்டரல் என்ட்ரி என்ற இதில் மற்ற எல்லா கவர்மெண்ட்லையும் கார்பரேட்டில் இருக்க பெரிய அந்த அதிகாரிகளை ஜாயின்ட் செக்ரட்டரி அளவில் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் ரயில்வேலையும் 2002 கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த சமயத்தில் அப்போது இருக்க அசோசியேஷன் குரூப் A ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், குரூப் B ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவர் நம்முடைய ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் அவர்களே, நம்முடைய குடும்பமான ARFஐ கேட்டுக்கொண்டது இல்லவாக அப்போது இருந்த மதிப்புக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்களை சந்தித்து ரயில்வே ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி, தனித்துவமானது, மற்ற மாதிரி IAS அதிகாரிகள் இதெல்லாம் அது மாதிரி கிடையாது. இங்கே அவர் ஏஇலேருந்து அல்ல AMEலேருந்து இல்லை எந்த அது சின்ன அசிஸ்டன்ட் கிரேட்லேருந்து கடைசி வரை அவர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அவங்களுக்கு ஃபீல்டில் அவங்களுக்கு தெரியும் எப்படி என்னுடைய ட்ராக் மீட்டர்கள் CNW இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சார்ந்திருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படி கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்யறதுனால இப்போது பேசும்போது சொன்னார்கள் ரயில்வே ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு பிரச்சனைகள். இப்போ என்ன ரிஸ்க் ஆஃபீஸ் சொன்னாங்க,
எஜுகேஷன் எல்லாம் வந்து புதுசாக வந்து புதுப்பிக்கிறீங்க. வேலை செய்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் இப்போது கிடையாதுன்றாங்க. 1 மாதத்துக்கு 2 மாதம் கிளியர்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போது இருக்கின்றது என்பதை என்னுடைய சகோதரிகள் புரிந்து கொள்ள. ஏன்னு சொன்னா, இப்போ 8th பே கமிஷன் நீங்க வந்து எல்லாம் சிலர் வந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, ஒரு கேள்வி 19 கேள்வி கேட்டுக்காங்க. ஒரு 3 மட்டும் சொல்றேன். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இப்போ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அந்த 2 இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து பல லட்சம் பேர் வந்து ஜெயிலுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்து இறந்து, பல நூற்றுக்கணக்காக இறந்து, பல்லாயிரக்கணக்கான வேலை இழந்து அந்த ஓபிஎஸ் மற்றும் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மற்ற எல்லாத்தையும் பெற்றோம். இப்போ அதை வந்து இப்போ அந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, அன்ஃபண்டட், நம்ம வந்து அது பணம் கொடுக்கறது இல்லையா, நம்ம சம்பளத்திலிருந்து அது கொடுக்கறது இல்லை, நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது இல்லை, ஏன் அதை வந்து நம்ம கொடுக்கணும் என்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி, அதாவது நம்ம ஃபிளெக்ஸி டைம் கேட்கிறோம். எதுக்காக கேட்டோம்? என்னுடைய சகோதரிகள் வீட்டில் இருப்பதெல்லாம் பார்த்துவிட்டு, வேலை செய்துவிட்டு, பிள்ளைகளை பார்த்துவிட்டு, இல்லை கணவன் அவங்களே பார்த்துவிட்டு, அம்மா அப்பா பார்த்துவிட்டு ஓடி வரும். ட்ரெயினில் பிடிச்சி ஓடி வந்து அப்படியாவது உடனே வந்து நம்ம லேட் அட்டெண்டன்ஸ் ஆகக்கூடாது ஓடி வரும். அதனால ஃபிளெக்ஸி டைம் நம்ம கேட்கிறோம், அதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இப்போது வந்திருக்கிறது என்னன்னா, ஃபிளெக்ஸி டைம் யாருக்குன்னா அந்த பேரை மாற்றி ஃபிளெக்ஸி டைம்ல வந்து தனியாரில் இருக்கவங்களுக்கு கொண்டு வரணுமா 5 மணி நேரத்திற்கு. 5 மணி நேரத்துக்கு வந்து இப்போ பர்சனல் பேங்க் எடுத்துங்க, இல்லை வேற எங்கேயாவது இருக்குங்க, எல்லாத்துலையும் வந்து வெளியாட்களை எப்படி மற்ற டிபார்ட்மெண்ட்டா ரயில்வே தேர்வு எல்லாத்துலேயும் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் கொண்டாண்டாங்களோ இங்கே கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இப்போது உள்ளே புகுத்தி இருக்கின்றார்கள். காரணம் யூபிஏ ஆஃபீஸ் அசோசியேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை முன்ன மாதிரி. அதனால வந்திருக்கு. ஏன்னா இங்கே குறிப்பாக சட்டநிலையை புகுத்த முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவாக இருக்கின்ற, உங்களுடைய ஆதரவு பெற்ற சதன் ரயில்வே மஜூரில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ரயில்வேயோட அளவில் எதுவும் செய்ய முடியல. உங்களுக்காக ரயில்வே போர்டில் மட்டும் இல்லை, ஜேசிஎம் அளவில் வந்து கேபினட் செக்ரட்டரி இருக்காரு. நான் வந்து அதில் அவர் சேர்மன், நான் ஜாயின்ட் செக்ரட்டரி. அந்த ஜேசிஎம் நேஷனல் கவுன்சில் எதிலுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய சகோதரிகள், இப்போ சகோதரிகள் சேர்த்து தான் சொல்ல முடியும். அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு அவங்க நான் விட்டு கொடுத்தது இல்லை, எங்கேயுமே விட்டு கொடுத்தது இல்லை. ஏன்னால் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, நீங்கள் இல்லை நம்ம இல்லை, நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் நான் உங்களுடைய சகோதரன் கண்ணையா இருக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு, இது போல இப்போ 8th பே கமிஷன் எது ரொம்ப எதிர்பார்த்தாலும் நமக்கு எதிராக நிறைய கேள்விகளை அவங்க வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் மூலமாக அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றோம். நமக்கு வந்து நிறைய வேகன்சி இருக்கு என்று சொல்லியிருக்கின்றோம். ஃபிளெக்ஸி டைமை வந்து வேற விதமான ஒரு கருத்து சொல்லுகிறீர்கள். அதே மாதிரி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ கொடுக்குற பென்ஷன் தேவையா என்ற ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம அதுக்கு ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த மீடியா இருக்கின்ற இதில் வந்து அது இல்லையே என்ற ஒரு கேள்வி. அதற்கெல்லாம் நாம் ஒரு பதில் கொடுத்திருக்கிறோம். தேவைப்பட்டால் அடுத்த கட்ட நிலைமையில் நாம் இருக்க போகின்றோம் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.